வெளிநாட்டு தமிழ் நல சங்கத்தின் பன்னாட்டு கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் என்ற நீண்ட நம்பிக்கையுடன் நம்ம காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டின் வாயிலாக 15 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி அதை மத்திய மாநில அரசுகளுக்கு அதை சமர்ப்பிப்பு செய்து அந்த கோரிக்கையின் வாயிலாக இங்கே வாழுகின்ற மக்கள், வெளிநாட்டுகளே வாழுகின்ற மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். குவைத் அரசாங்கம் ஒரு செய்தி, ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதிலே இங்கே வாழுகின்ற வெளிநாட்டவர் 100% வெளிநாட்டவர்களில் 20% பேர் நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள். கம்பெனியில மற்றபடியா இண்டஸ்ட்ரியில ஒரு 20% பேர் வேலை செய்கிறார்கள். ஆனால் 80% பேர் டொமஸ்டிக் லேபர்ஸ் அப்படி சொல்றாங்க. அப்படின்னா வீட்டு வேலை மற்றும் வர்த்தகம், கடைகளில் இப்படி வேலை பார்க்கின்றவர்கள் தான் 80% பேர் வேலை பார்க்கிறார்கள். அந்த 80% பேர்களுக்கும் ஒரு நல்ல நிலைமை வர வேண்டும், அவர்களுக்கு உதவி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா சலுகைகளும் பெற வேண்டும் என்றால் மாநாட்டின் வாயிலாக நாம் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அதை அரசுக்கு பதிவு செய்து அதன் வாயிலாக நாம் பெற வேண்டும், பெற்று அவர்கள் வாழ்வு மலர வேண்டும் என்று சொல்வதோடு இந்த நிகழ்விலே என்னையும் பாராட்டி எனக்கும் தமிழன் விருது என்ற விருதை வழங்கிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் நலக்கட்டளை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை. எனக்கு என்ன பயம் வருதுன்னா, நம்ம ஏதாவது பேசி எல்லாரும் பேசி லேட் ஆகிட்டு கடைசியில் ஏதாவது டென்ஷன் ஆகிடுவோம்னு பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, சீக்கிரமா பேசுறீங்க. பேசி முடிச்சுட்டு ஐயாவோட உரை கேட்கறதுக்கு உங்களை மாதிரி நானும் ஆவலா இருக்கேன். நன்றி, வணக்கம். மனங்களின் மனம் என்ற மாவீரர் டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி என்ற ஒரு தலைப்பில் அவருக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அடுத்ததாக வாழ்த்துரைக்கு நம்ம குவைத்தோட இளம் தொழிலதிபர், நடிகர், தயாரிப்பாளர், பேய்கதையின் கதாநாயகன் அண்ணன் ஜெரி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அதுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி. தமிழ்நாட்டை வச்சு ஒரு 15 கோரிக்கை வச்சு எப்படி கேரளா பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது போய் கதவுகளுக்கு கரெக்டாக தட்ட என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு விஷயம், வள்ளுவர் சொன்ன மாதிரி முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். ஸோ முயற்சி வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் பண்ணுறது புண்ணியம். ஸோ புண்ணியன்றது நம்ம பண்ணுற பிரச்சனையை அப்போ காப்பாற்றுறது தான் புண்ணியம். அந்த புண்ணியத்தை பண்ணுறீங்க. திருப்பி உங்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். அதாவது சமத்துவம் என்பதற்கு அடையாளமாக இந்த மேடையை நம்ம உதாரணப்படுத்தலாம். ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கு அண்ணன் எஸ்.எம். ஹைதர் அலி அவர்கள், மன்சூர் அலிகான் அவர்கள், கொடுத்துறை முகமது அலி ஜின்னா அவர்கள், இந்துக்களை பொறுத்தவரை வாசு ராமதேவன் அவர்கள், திரு மற்றும் கிறிஸ்தீனை பொறுத்தவரைக்கு அண்ணன் மேனன் பிஷப் அவர்கள், திரு ரமேஷ் அவர்கள், திராவிடத்தை பொறுத்தளவுக்கு சித்தார்த் அவர்கள், மணிவாசன் அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று ஒரே நிலையில் என்று நானும் தேர்ந்தெடுக்கும்போது நண்பர் தியாகராஜனும் கூட அரசியல் கட்சிகள் அனைத்தும் கொண்டிருக்கும் போது நமக்கு சமத்துவம் சகோதரத்துவம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாக வெற்றி பெறுவோம். இந்த அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த மாநாடு வெற்றியடைய எங்களாலான உழைப்புகளையும் ஒத்துழைப்பையும் கண்டிப்பாக பெறுவோம். பொருளாதார ரீதியாகவும் சரி, உடல் உழைப்பாகவும் சரி, எப்பொழுதும் அவர்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக துணையிருப்போம். நான் சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, தேர்தல் வியூகம் எதுவாக இருந்தாலும் சொந்த ரீதியாக திராவிடம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சரி செய்வதற்கு அரசாங்கத்தின் கவனத்தில் ஈர்ப்பதற்காக நாம் இந்த கோரிக்கை மாநாட்டை இந்த வெளிநாடு சங்கம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. கேரள அரசு மாதந்தோறும் 350 ரூபாய் என்று அறிவித்து அந்த மக்கள் 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ பணத்தை செலுத்தி தாயகம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் வெளிநாட்டு பயணத்தை முடித்து தாயகம் சென்றுவிட்ட சூழ்நிலையில் கேரள அரசு மலையாளிகளுக்கு மாதந்தோறும் 3000 செலுத்துகிறது. பென்ஷன் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதே திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. வேணுமா வேண்டாமா? சத்தமா அரசுக்கு கேட்கணும். அடுத்தது ஒரு சிறப்பான திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. என்னன்னா அயலக தமிழர் அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டை இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். யாரெல்லாம் அடையாள அட்டை வாங்கலையோ அது வாங்கிருங்க. லைஃப் ஸ்டைல் நிசாரு, நம்ம கடவுள சரவணன் இவங்கெல்லாம் வந்து அடையாள அட்டை பதிகிறாங்க. நாங்களும் அண்ணன் ஐயரண்ணன் சொந்த காசு போட்டு நிறைய பேருக்கு பதிவு செஞ்சு கொடுத்தோம். ஆனா நிறைய பேர் வரல. கேரள மக்கள் இருக்கிற விழிப்புணர்வு தமிழ்நாடு மக்களுக்கு இல்லை என்பது மிகப்பெரிய வேதனை. 88 லட்சம் பேர் அந்த அயலக தமிழர் அடையாள அட்டை வாங்கி இருக்கின்றார்கள் கேரள மக்கள். ஆனால் நான் 2 தினங்களுக்கு முன்பு அயலக தமிழர் வாரியத்துக்கு நான் கேட்கும் பொழுது சுமார் 45,000 பேர் தான் பதிஞ்சிருக்கிறாங்க 2 வருஷத்துல இந்த அயலக தமிழர் அடையாள அட்டை. இப்ப அதுல ஏன் வீக்கு வருதுன்னா குறிப்பாக வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக இப்ப என் வயசு வச்சுக்கீங்களேன், எனக்கு இப்போ அடையாள தந்துட்டாங்க. அடுத்த வருஷம் இருக்கணும்னா என்னால இருக்க முடியாது. 55 வயசுக்கு மேல அடையாள அட்டை கிடையாதுட்டாங்க. வளைகுடா நாடுகள்ல பாதி பேரு 50 வயசுக்கு மேல உள்ளவர்கள் தான். நீங்க லண்டனு, அமெரிக்கா, சிங்கப்பூருக்கெல்லாம் கொஞ்ச வயசு தான் இருப்பாங்க. அதனால இந்த வளைகுடா மக்களையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு 55 என்ற வயதை நீக்கி எந்த வயது வரம்பும் இல்லாமல் கேரள அரசு எப்படி அடையாள அட்டை வழங்கியிருக்கின்றதோ அதே போன்று தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வேணுமா வேண்டாமா? அப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சோம். இது மிக முக்கியமா என்னன்னா, போன மாநாட்டுல ஐயா சித்தார்த்த ஐயா நான் இறந்து போனா அவரு சந்தா கொடுத்து போவதற்காக நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். சித்தார்த்த ஐயா அவர் இறந்து போயிட்டாலும் நான் சந்தா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை. போன ட்ரிப்பு ஐயா செல்லபெருமாள் ஐயாவை பேச மறந்துட்டேன். கீழே இருந்து என்ன மாதிரி மறந்துட்டேன், அவர் எப்படிப்பட்ட முக்கியமான ஆள் அப்படின்னு. ஏன் அவர் பேரை இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய நுழைவு வாயில் அரங்கம் சொல்லி நாங்கள் அமைச்சிருக்கிறோம். ஏன்னா அவரை மறக்க கூடாது. மற்றவங்க மறக்காம இல்லையோ எங்க சங்க நிச்சயமா அவர் மறக்காது. ஐயா செல்லபெருமாள் அவர்களே, காரணம் என்னன்னா இன்னைக்கு அயலக தமிழர்களுக்கு நலவாரியம் அமைச்சகம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மெயின் காரணம் ஐயா செல்லபெருமாள் ஐயா. புதவங்களுக்கு அப்போ கலைஞர் உயிரோடு இருந்த காலம் 2009 என்று நினைக்கின்றேன். அந்த சூழ்நிலையில நம்ம தான் ஐயா தீவிரமணி கொடுத்து வந்திருந்தப்போ மனு கொடுத்தோம். அதன் அடிப்படையில் வந்தது. அது பெரிய கதை, அது உள்ள போக விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, அயலக தமிழர் அடையாள அட்டை தயவு செய்து வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு மரணம் எந்த நிமிடம் சொல்ல முடியாது, எந்த நொடியும் சொல்ல முடியாது. எப்போனாலும் மரணிக்கலாம்.
இல்ல 100 வருஷம் 110 வருஷம் 200 வருஷம் வாழலாம். ஐயா நம்ம நல்ல கண்ண அவர்கள் மாதிரி 100 வயசு வாழலாம், பிரச்சனை இல்லை. அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம திடீர்னு விபத்துல இறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் 10 லட்சம் ரூபாய் வழங்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. பாராட்டுக்குரியது. பேர விபத்து, விபத்து என்பது எதிர்பாராம நடக்கும், அதுக்கு தான் 10 லட்சம் ரூபாய். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இயற்கையாக மரணிக்கக்கூடியவர்கள், இயற்கையாக மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்று 1 லட்சம் மட்டும்தான் தருவேன் என்று தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறது. நம்ம என்ன கேட்கிறோம், விபத்தில் இறந்தால் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா, அதே போன்று இயற்கையாக மரணிக்கக்கூடிய தமிழர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இது கேரள அரசுக்கு சாத்தியப்படும் போது தமிழ்நாடு அரசுக்கு ஏன் சாத்தியப்படாது? இது வேணுமா வேண்டாமா? எல்லாரும் மரணிக்க சத்தத்தில் இல்லை, எப்போ எல்லாரும் சாதம் போறோம், அது வேற விஷயம். அதனால இது முக்கியமானது. ஏன்னா நம்ம குடும்பங்களுக்கு வந்து சேரும் குடும்பங்களுக்கு. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய, குறிப்பாக காதி விசாவில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்கள், வீட்டு பணியாளர்கள், அப்புறம் தாய் பாய் பல பிரிவுகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வங்கியில போய் ஏதாவது கடன் உதவியோ, வீடு கட்டணும், ரோடு கட்டாலும், இல்ல நான் வந்து ஒரு தொழில் நிறுவனம் ஊர்ல தொடங்கணும் என்று சொன்னாலும் வங்கி கணக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதனுடைய சேலரி சர்டிபிகேட் வாங்கி கேட்கிறாங்க. தமிழ்நாட்டு வங்கி அப்போ காதி விசாவுக்கு முதலாளி மாதம் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனிக்காரர்கள் கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கு அந்த சர்டிபிகேட்லாம் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட், அந்த விசா, சிவில் ஐடியை வைத்து மட்டும் அவங்களுக்கு வங்கி கடன் வழங்க வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானம் ஏற்றிருக்கிறது. வேணுமா வேண்டாமா? ஒவ்வொருத்தரும் கணவருக்கு வீடு கட்டணும். அதனால அது நிச்சயம் எப்ப போய் எப்ப வீடு கட்டுறது. அடுத்தது மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை. அண்ணன் மன்சூர் அண்ணன் இன்னைக்கு கூழ் ஊத்துறது என்னப்பா, தமிழ்நாட்டுல மாநிலங்களுக்கு கூழ் ஊத்துறது, தொழில் ஊத்துறாங்க உங்களுக்கு அப்படின்னு. அப்போ ஒரு கருத்தை சொன்னாரு, எப்ப இவ்வளவு கோரிக்கை வைக்கீங்களா, ஏன் எந்த பிரச்சனை உங்களுக்கு நிறைவேறா இல்லையா? அப்ப நிறைவேறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கான ஓட்டுரிமை இருந்தால், உங்களுக்கான ஓட்டுரிமை இருந்தால் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ அது அரசு செவிசாய்க்கும். நமக்கு ஓட்டுரிமை இல்லை என்றால் நம்மளுடைய கோரிக்கைகளும் அதாவது தூங்கதான் செய்யும். அதனால ஓட்டுரிமை வேண்டும் என்று இந்திய அளவில் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை தர வேண்டும் என்று மத்திய அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. வேணுமா வேண்டாமா? சத்தம் இல்ல, மத்திய அரசு கேட்கணும்ல, இது சத்தமே இல்லைங்க. உண்மையாகவே போலி ஏஜென்ட்களால் பாதிக்கப்பட்டால் அந்த போலி ஏஜென்ட்களிலிருந்து அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். இன்னொன்னு, தனிநபர்கள் விசா நீங்க எடுத்து கொடுத்தீங்க, அதை எடுத்து கொடுக்காதீங்க தயவு செய்து. அப்படி நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்திய தூதரகத்தில் பதிவு செய்து நீங்க எடுத்து கொடுங்க. ஷாஜகான் அவர்கள் வந்து ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. இந்திய தூதரகத்தில் பதிந்து காதி விசால ஒருத்தர் ஊருக்கு போற டயத்துல இறந்துட்டாரு. இந்திய தூதரகம் அந்த வீட்டுக்கு போன் போட்டு பேசுது, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு 6ஆம் தேதி இறந்துட்டாரு, உன் பேர்ல 5 லட்சம் ரூபாய் இந்திய தூதரகத்தில் இருக்குது, வந்து வாங்கிக்க. விசாவை நீங்க விசா எடுத்தீங்கன்னா அந்த விசாவை தயவு செய்து 70 நாள் செலவாகும் சொல்லிட்டு நீங்க வந்து அந்த சிரமத்தை பார்க்காம நீங்க பதிவு செஞ்சுட்டீங்கன்னா
இறந்து போனால் இந்திய தூதரகம் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரது தயாரா இருக்குது. அதை நாம் செய்யறதுக்கு தயாரா இல்லை. அதை சரியா செய்வோமா? ஒண்ணு விசாரிக்க எடுத்தீங்க, அதை செய்யுங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஊர்லயும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் குறை தீர்க்கும் நாள், மக்கள் குறை தீர்க்கும் நாள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள், இப்படி ஒவ்வொரு குறை தீர்க்கும் நாள் இருக்குது. ஏன் வெளிநாடு வாழ் தமிழர்களின் குறை தீர்க்கும் நாள் சொல்லி அரசு நடத்த மாட்டேங்குது? நடத்தணுமா வேண்டாமா? நம்ம குறைகளை குறைஞ்சது ஒரு 3 மாவட்டம் 6 மாவட்டம் சொல்லி ஒருங்கிணைச்சு எந்த மாவட்டத்தில் அதிகமாக தமிழர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறாங்களோ அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு என்று குறை தீர்க்கும் நாள் தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானம் ஏற்றுகிறது. வெளிநாட்டுக்கு யார் வந்தாலும் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்துவிட்டே வர வேண்டும் என்று இதுவரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தல. அதை நடைமுறைப்படுத்திவிட்டால் யார் எந்த ஏஜென்ட், எந்த சம்பளம், எந்த கம்பெனிக்கு நம்ம வாரம் எல்லா புள்ளி விவரமும் தமிழ்நாடு அரசுக்கு வந்துவிடும். யார் ஏமாற்றினாலும் ஈஸியாக அவர்களை நம்ம குடித்துவிடும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக வெளிநாட்டில் யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ அரசில் பதிவு செய்துவிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. வளைகுடா நாடுகளை புறக்கணிப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வெளிநாடு தமிழர் சங்கம் அறக்கட்டளை 3ஆம் ஆண்டு மாநாடு நடத்துகிறது. 3 மாநாடுகளுக்கும் நாம் அழைப்பு கொடுத்தோம். அரசு அதிகாரிகளையும் அழைத்தோம். வளைகுடா நாடுகளுக்கு வருவதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை அவர்கள் மிகப்பெரிய அமைப்பாக இருந்தா வருவாங்களோ என்னன்னு தெரியல. நாங்க சின்ன அமைப்புங்கிறதுனால வரமாட்டாங்கன்னு தெரியல. இனி வரக்கூடிய காலங்களில் யார் அழைத்தாலும் சரி, வெளிநாடுகளுக்கு குறிப்பா வளைகுடா நாடுகளுக்கு தமிழ் அமைப்புகள் அழைத்தால் வெளிநாடு வாழ் தமிழகத்தினுடைய அமைச்சரோ அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ அந்த கூட்டத்திற்கு வரையதென்று எங்களுக்கான குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். கேரளாவை சேர்ந்த ஒரு ஆளுக்கு இறந்துட்டாரு அப்படின்னா 40 பேர் தீ விபத்துல இறந்தாங்க. எம்எல்ஏ வந்தான், அமைச்சர் வந்தான். ஆனா நமக்கு யார் வரா? வரணும். இனிமேல் இங்க இருக்காரு நம்ம தலைவர், திமுகவுடைய தலைவர் இங்க இருக்காரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இது போன்ற 15 தீர்மானங்கள் அரசுக்கு அனுப்பிவிட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பியிருந்தோம். அதே போன்று நாம் அடுத்த முதல்வராக வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்லியிருந்தோம். அவங்க வாழ்த்துறை இதுவரைக்கும் தரல. இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்த்துறை தந்து இந்த போன்ற எங்களுடைய மாநாட்டை சிறப்பிக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் வெல்ல வேண்டும். அதுவரை இந்த இது போன்ற கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் 2018 உருவாக்கப்பட்டது. வெளிநாடு வாழ் தமிழர்கள் அறக்கட்டளை 2021 உருவாக்கப்பட்டது. அதோடு இணைக்கப்பட்டதுதான் வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம். இந்த 3 அமைப்பையும் நெல்லை மலைஞர் ஆகிய நான் தான் உருவாக்கினேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இது ஏன் சொல்றேன்னா, ஏன்னா பிரச்சனைகள் நிறைய பேர் போயிட்டு இருக்குது. இது நான் தான் இந்த அமைப்புக்கு சொந்தம் நிறைய பேர் வராங்க. அதனால உங்களுடைய சாட்சிகளை வைத்து சொல்லிக்கொண்டு இந்த 3 அமைப்பின் நிறுவனர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் நான் கூறிக்கொண்டு எங்களுடைய பணியை தொடரும் உங்களுடைய ஒத்துழைப்புகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வருடத்தில் மட்டும் நாம் தமிழர்களை மீட்டெடுத்த பெண்கள் விஷயத்தில் 60 பெண்களை மீட்டு தாயகத்தில் அனுப்பியிருக்கிறோம். அதே போன்று பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வீட்டில் பணியாற்றிய தமிழர்களை 40 பேரை மீட்டெடுத்து அனுப்பிவிடுகிறோம். ஒரு கோரிக்கை வைக்கிறேன். யாராவது மர்மமான முறையில் இறந்தால், யாராவது படுகொலை செய்யப்பட்டு இறந்தால், கொலை செய்யப்பட்டு இறந்தால்
வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் அறக்கட்டளை நீங்க நாடுகள் உங்களுக்கு நஷ்டஈடு பெற்றுத் தரப்படும். யாரால் கொல்லப்பட்டீர்களோ அவர்களுக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைத்து அவர்களை தண்டனை பெற்றுத் தரப்படும். முத்துக்குமரன் என்ற ஒரு சகோதரர் இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு பெருவுதவியாக இருந்தது ஐயா தாட்சாமி அவர்கள். அவரை அதே போன்று அண்ணன் மதியண்ணன் அவர்கள். அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய செயல் தலைவர் உஸ்மான் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய தூதரகத்துக்கு இது நிச்சயமா கைத்தட்டல் தட்டணும். அந்த குடும்பத்திற்கு 1.25 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கிறது. அதனால இது போன்ற பணிகளை எங்கள் பணிகள் சிறப்பதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். ஜெய் ஹிந்த். அடுத்ததாக நம்ம வெளிநாடு தமிழர்கள் நலச்சங்கத்தின் சென்னை பொறுப்பாளர் அண்ணன் மூர்த்தி அவர்களை வந்து பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். கோயிலில் வந்து மரணம் நடந்திருக்கு, யார் என்ன நிலவரம், அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்க உடனே. அதுக்கப்புறம் நெல்லை மரக்காயர் இருக்கிறாரு, அவரு தான் வந்து கோயில் மண்டலத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு, அவர் தான் அந்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவருடைய நம்பரை கொடுத்து பேசினார். நான் வந்து இது வரைக்கும் உஸ்மான் ஐயா வந்துட்டு போனில் தான் பேசியிருக்கிறேன் தவிர இங்கே வந்து தான் நேரில் முதல்ல சந்திக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ வந்து நெல்லை மரக்கரையர் வந்துட்டு நம்ம போன்ல வந்துட்டு தொடர்பு கொண்டு ஃபுல் விஷயத்தையும் சொன்னாரு. ஆமா, இது உண்மைதான், அப்பப்போ நடக்கிறது. போலி ஏஜெண்டாலாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏமாத்தி இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துருவாங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு கை கலப்பாயி அவங்க வந்து தமிழில் வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி போட்டு அப்படி போயிடுவாங்க. ஸோ இந்த அமைப்பு தான் வந்துட்டு அதை வந்து எடுத்து வச்சு துணிஞ்சு வந்து அதை வந்து பண்றாங்க, களத்தில் இறக்கி இந்த அமைப்பு வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லைன்னா வந்துட்டு இந்த காலத்துல வந்துட்டு நிச்சயமா ஜெயிக்க முடியாது. இந்த வெளிநாடு வாழும் தமிழர் நல சங்க அமைப்புங்கிறது ஒரு உண்மையாலுமே நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு வெறித்தனமான ஒரு சங்கமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் அங்க இருக்கிறாரு அப்படிங்கிற கனவோட தான் இருப்பாங்க. ஆனா இங்க வந்து அவர் மரணம் ஆயிருக்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாது. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவும் சரி, அந்த ஒய்ஃபும் சரி, குழந்தையும் சரி, அவங்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கும், எவ்வளவு வலி இருக்கும், அந்த வலி உணர்ந்து பார்க்க மட்டும்தான் தெரியும். என் வீட்டுக்காரர் வெளிநாடு போயிருக்கிறாரு, கை நிறைய சம்பளம் கொண்டு வருவாரு அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கலாம், அவ்வளவு ஆசைகளோட இருப்பாங்க. ஆனா இங்க வந்த இடத்துல இவ்வளவு ஒரு மரணம் நடந்திருக்கும் போது அதை தாங்கிற மனநிலை எப்படி அவங்களுக்கு வந்து அந்த இறைவன் தான் காப்பாற்றணும். அது உண்மையாலுமே ஒரு மரணத்தை வந்து ரொம்ப கொடுமையானது. இது மாதிரி இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அதை வந்து கேட்டுட்டு எப்படி வந்து இருக்க முடியும்? புருஷன் வந்துட்டு இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல கேட்டு அது ஐயோ நான் பார்த்தாலும் தான் வந்து அந்த குடும்பமே கதறும். அப்போ கடவுளா இருக்கிறது வந்து யாருன்னா இந்த மாதிரி நல்ல சங்கங்கள் தான், வெளிநாடு வாழும் தமிழர் நல்ல சங்கம் தான். இந்த அமைப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மக்களுக்கு வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு என்ன கதி ஆவாங்கன்னே தெரியாது. நிச்சயமா நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த அமைப்புல வந்துட்டு இருக்கீங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். இதுக்கு அடித்தளமா இருக்கிறது நம்ம ஐயா வந்துட்டு ஹைதர் ஐயா. நிச்சயமா சொல்றேன். ஏன்னா முத்துப்பேட்டையில இருந்து வந்து இன்னைக்கு குவைத் நாட்டுல பல லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு வந்தா கூட அதுக்கு வந்துட்டு நான் நிக்கிறேன் காப்பாத்துறேன் அப்படின்ற ஒரு உயிரோட்டமான வார்த்தைகள் வருதுன்னா அது அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த இப்ப ரீசெண்டா நடந்தது சொல்றேன். 3 பொண்ணுங்க இப்போ நெல்லை நெருக்கரை சொன்னார் இல்லையா, 60 பொண்ணுங்களை வந்து மீட்டிங் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அதுல வந்து நான் கண்ணால பார்த்தது வந்துட்டு நான் வந்துட்டு அந்த சங்கத்துல பார்த்ததை வந்து சொல்றேன். அந்த 3 பேருமே வந்துட்டு நர்ஸ் வேலைக்காக போயிருக்கிறாங்க. இதுல விட என்னன்னா அந்த பொண்ணுங்களுக்கு வந்துட்டு கொலை மிரட்டல் விடுறாங்க. உனக்கு யார் வந்து யார் நிக்கிறாங்க பாக்குறேன் அப்படின்ட்டு வந்துட்டு போன்ல தான் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா பேசுறாங்க.
இதுக்கு உயிரே போனாலும் துணிஞ்சு நிக்கிற ஒரு ஆள் யாருன்னா ஷாஜகான் இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுக்கலாம். ஏன்னா போலி ஏஜென்ட் வந்துட்டு பேசுறாங்க. அந்த வீடியோ எனக்கு ஆடியோ அனுப்பியிருந்தாரு. நீ எப்படி இருப்ப பாத்துறேன், உன்னை ஒரு வழி பண்ற பாரு அப்படின்ட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ட்டு துணிஞ்சு நின்னாரு. அதே போல அந்த நல்லபடியா ஹைதரையா வந்துட்டு அந்த 3 பேரு பொண்ணுங்களுக்கும் டிக்கெட்டை போட்டு நம்ம தாயத்துக்கு அனுப்பி வச்சாங்க. முதல் வேலையா நெல்லை மறைக்கிற ஐயா கிட்ட சொல்றேன், ஐயா இது வந்துட்டு நம்ம வந்து நேராக டிஜி ஆஃபீஸ் கொண்டு போய் ஏர்போர்ட்ல இருந்து வந்ததும் நேராக கூட்டிட்டு போய் அங்கே போய் பதிவு பண்ணுவோம். ஏன்னா ஒரு கொலை மிரட்டல் விடுறாங்க. ஏமாத்தப்பட்ட 3 பொண்ணுங்களும் வந்துட்டு இதே அந்த குடும்பம் வந்துட்டு பணக்கார குடும்பம் இல்லை, ஏழையான குடும்பம் தான். இது வந்து அது சாதாரண ஒரு ஏழையான குடும்பத்துக்கு வந்து உள்ள வழிகள் தெரியும். ஒரு இடத்துல வாங்கி தான் பொண்ணு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க, வெளிநாட்டில் போய் படிக்கட்டும் நல்லா வரட்டும் அப்படின்னு. அப்போ அங்கே வட்டியும் கட்டணும், பணமும் கட்டணும், இந்த பொண்ணு வந்து சேஃபாக இருக்கணும். இது எல்லாம் வந்து பார்த்து தான் அனுப்புவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த 3 பேருக்குமே நடந்தது வந்து கொலை மிரட்டல். இதெல்லாம் பண்ணினாங்க. இந்த சங்கத்து மூலியமா தான் நல்ல நல்ல உறவுகள் கிடைச்சதுனால அந்த 3 பொண்ணுங்களையும் கொண்டு வந்து சேஃபாக கொண்டு போய் முடிஞ்சு சேஃபாக வச்சாங்க. டிஜி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நல்லபடியாக அந்த பொண்ணுங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக இருக்காங்க இப்போ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலுமே வந்துட்டு ஏன்னா பாதி பேருக்கு இது தெரியுமா தெரியாதாங்கிற தெரியல. ஒரு விஷயம் வந்துட்டு வருதுன்னா அதில் வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த சங்கம் வந்துட்டு துணிஞ்சு நிற்குது. அதுக்கு உதவிகரமாக ஹைதரையா இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் நான் தலை குனிஞ்சு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்கும் ஹைதரையாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ மூர்த்தி அண்ணா அவர்களுக்கு வந்து நம்ம சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் நம்ம எல்லாரும் முன்னிலையும் அவருக்கு சேவை சிகரம் என்னும் உயரிய விருதை வந்து வழங்கி பெருமைப்படுத்த போறோம். அடுத்ததாக சொல்லில் செயல்கிற மாதிரி 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள ஹைதர் அலிக்கு அமெரிக்காவில் உள்ள கான்டினென்டல் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மீனவராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஹைதர் அலியை ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வளைகுடா நாடுகளின் சிறந்த 100 இந்திய தொழில் அதிபர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்துள்ளது. சில காலம் டிரைவராக பணியாற்றிய இந்த வணிக வித்தகருக்கு சிறந்த 5 இந்திய தொழில் அதிபர்களில் ஒருவர் என்ற பாராட்டு கிடைத்திருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது என்பதை நிகழ்ச்சியோடு நினைவு கூறும் ஹைதர் அலி தனது கடின உழைப்பும் இறை அருளுமே சாதாரண மீனவ குடும்பத்தில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பிறந்த தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியதாக குறிப்பிடுகிறார். குவைத் நாட்டுக்கு வீட்டு டிரைவராக வேலைக்கு வந்த பிறகு தனது சொந்த முயற்சியால் ஒரு சிறிய கார்கோ நிறுவனத்தை தொடங்கினார் ஹைதர் அலி. டிவிஎஸ் ஹைதர் குரூப் என்பதுதான் ஹைதர் அலி உருவாக்கியுள்ள பிரம்மாண்டமான வணிக சாம்ராஜ்யம். 10 நாடுகளுக்கு மேலாக டிவிஎஸ் ஹைதர் குழுமம் தனது நிறுவனங்களை விரிவுபடுத்தி உள்ளது. இந்த கம்பெனி எப்படி எவ்வளவு உயர்ந்திருக்குதோ அதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான ஒரு எந்த பிரயோஜனப்பட்டாலும் எங்க போனாலும் ஜெயிச்சு வந்து எனக்கு ரொம்ப அதிகமான உழைச்சி கொடுத்த ஒரு மனிதன் இவர் ஒரு நல்ல மனுஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வந்து பாசனை வந்து ரொம்ப திறமைசாலி. ஒரு நமக்கு ஒரு 15 வருஷமா இருக்கிறாரு. இவருடைய நல்ல உழைப்பு இந்த கம்பெனிக்கு நான் இப்ப கூட நான் என்ன சொன்னேன், ஒரு 10 லட்சம் பணம் தந்துடுறேன், இந்த ஊருக்கு போயிருக்காலும் வயசாகிடுச்சுன்னு சொன்னா நான் சாவரோட உங்களோட தான் இருப்பேன். நான் இந்த விட்டு போகாமட்டு அந்த கம்பெனி விட்டு போகணும்னு சொல்லிட்டு ஊழியர்கள் டிவிஎஸ் ஹைதர் குரூப்பை தங்களது சொந்த நிறுவனம் போல நினைத்து உழைப்பதுதான் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என சொல்லும் ஹைதர் அலி வணிகத்தில் வெற்றி பெற துடிப்பவர்களுக்கும் தோல்வியால் துவண்டு போயிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனது வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து வெற்றிக்கான ரகசியங்களை மனம் திறந்து பேசுகின்றார்.
இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, நீங்களும் அந்த மாதிரி வரணுன்ற ஆசை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக வருவீங்கிற நம்பிக்கை நீங்கள் வச்சுக்கலாம். சாதாரண விஷயங்கள் அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி வந்தேன் இப்படி வளர்ந்தேன் அப்படின்னு போது இவ்வளோ சப்போர்ட் அவர் இவ்வளோ நன்மைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.